ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 14வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். பவுலினுடைய முதல் மிஷனரி பயணமாவது முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இக்கோனியாவிலும் மற்றும் லிக்கவோனியா பட்டணங்களிலும் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது எதிர்ப்புகளை சந்தித்ததையும் அதற்கு பின்பாக அவர்கள் மீண்டுமாக அந்தியோகியாவுக்கு திரும்பி வந்த காரியத்தையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த பயணமானது சுமார் 2 ஆண்டு காலங்கள் அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். கடல் வழியாக மொத்த தூரம் 268 கிலோமீட்டர் என்று கணக்கிடப்பட்டு இருக்கிறது. கரை வழியாக 1165 கிலோமீட்டர்கள் கடந்து சென்று முதல் மிஷனரி பயணத்தை அவர்கள் சுமார் 2 ஆண்டுகளில் அவர்கள் முடித்திருக்கிறார்கள். இக்கோனியாவில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக பிரதேசத்தாருடைய மனதை எழுப்பிவிட்டு அங்கே பகை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். சகோதரர் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாக மாறியவர்களுக்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட பொதுவான ஒரு சொல். இது தேவனின் குடும்பத்தில் நிலவுகின்ற ஒரு நெருங்கிய உறவை கருத்தில் கொண்ட வார்த்தையாக இது பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவில் விசுவாசமாக இருப்பவர்கள் அனைவரும் ஒரே தகப்பனை கொண்ட ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்பதை குறிக்கும் வண்ணமாக இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. 3வது வசனத்தில் உபத்திரவங்களில் விசுவாசிகளை பலப்படுத்துவதற்காக அத்தனை பிரச்சனைகள் வந்தபொழுதும் அவர்கள் அங்கே தங்கி இருந்தனர் என்பதில் நமக்கு சந்தேகம் எதுவுமே இல்லை. ஜனங்கள் 2ஆக பிரிந்து சிலர் யூதர், சிலர் அப்போஸ்தலரை சேர்ந்து கொண்டார்கள். புறதேசத்தார், யூதர்கள், அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து பவுலையும் பர்னபாவையும் அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று அமளி பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களால் முடிந்தவரை அங்கே தங்கியிருந்து அதை விட்டு செல்வது ஞானமாக இருந்தபோது அதை விட்டு அவர்கள் அங்கே கடந்து செல்லுகிறார்கள். அவர்களுடைய மரணத்தினால் யாருக்கும் எந்த ஆதாயமும் இல்லை. ஆனால் அவர்கள் பவுலும் பர்னபாவும் மரணத்திற்கும் பயப்படாமல் இங்கே ஊழியம் செய்ததையும் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது தன்னுடைய நிலைமையை அவர் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 21 24 வரையிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 9 10ஆம் வசனத்தில் அவர்கள் லிஸ்திரா என்கிற அந்த இடத்திற்கு இக்கோனியாவிலிருந்து 30 கிலோமீட்டருக்கு தெற்காக இருந்த அந்த ஒரு கிரேக்க பட்டணத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கே அவன் ஒரு தாயின் வயிற்றிலேயே பிறவி சப்பானியாக பிறந்த ஒருவனை பார்த்து அவனுக்குள்ளாக ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டென்று கண்டு பவுல் அப்போஸ்தலன் அவனை அங்கே சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஊரிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரியங்களை பின்னணியை உடையவர்களாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களுடைய காரியங்களின்படி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஒரு பழைய ஒரு நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், சிப்புஸ் என்கிற ஒரு தெய்வமும் ஹெர்மிஸ் என்கிற ஒரு தூதனும் ஒரு முறை அவர்களுடைய அந்த லீஸ்திராவுக்கு வந்ததாகவும், அங்கே யாருமே அந்த தெய்வத்தையும் தூதனையும் ஏற்றுக்கொள்ளாததினால அங்கே மற்றவர்கள் எல்லாரையும் தவளையாக்கி ஒரு வயோதிப தம்பதியர் அவர்களை ஏற்றுக்கொண்டபடினாலே பிலோமோன் என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய மனைவியாகிய போசிசு என்கிற அவளும் இடம் அளித்தபடினால அவர்கள் வீட்டை அரண்மனையாக்கி மற்ற எல்லாரையும் தவளையாக்கி விட்டார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தபடினால, ஐதீகம் உடையவர்களாக இருந்தபடினால பயந்து போய் அவர்கள் அங்கே இப்பொழுது பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிற நாட்களிலே யூபித்தர், மெர்க்குரி என்கிற தெய்வத்தை அவர்கள் வழிபடக்கூடியவர்களாக பெயர் வைத்து வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த பிறவி சப்பானிய பவுல் அப்போஸ்தலன் சுகமாக்கினபடியினாலே அவர்கள் அங்கே மனித வணக்கத்தை செய்கிறதற்கு முற்படுகிறதை பார்க்கிறோம். எருதுகளையும் கொண்டு வந்து விட்டார்கள், மாலைகளையும் கொண்டு வந்து விட்டார்கள், பலி செலுத்தும்படியாக நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் பவுலும் பர்னபாவும் தங்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கும் வண்ணமாக வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர்கள் ஓடுகிறார்கள். அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனையா எப்படியாவது பழி செலுத்தணும் அப்படின்னு நிற்கிற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வஸ்திரங்களை கிழித்து
தெரிவித்து விட்டு அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான் என்று சொல்லி அவர்களுக்கு புரிய பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மனித வணக்கம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 115வது அதிகாரம் 2-8 வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டைகளினால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் என்கிற அந்த சங்கீதத்தினுடைய சாராம்சத்தை இங்கே இருக்கக்கூடிய மனித வணக்கத்தை செய்ய நினைத்தவர்களுக்கு பவுல் அங்கே புரிய வைக்கும்படியாய் பிரசங்கிக்கிறார். நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள்தான். ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார். அவர் இந்த பூமி சண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர். அவர் உங்களுக்கு மழையை தருகிறார். உங்களுக்கு அவர் நல்ல அருமையான ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான விளைச்சல்களை தருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வைக்கிறீர்கள்? வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலைகளினால் செய்யப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு வாயிருந்தும் பேசாத, கண்ணிருந்தும் காணாத, காதுகளிருந்தும் கேளாத, மூக்கிருந்தும் முகராத, கைகளிலிருந்தும் தொடாத, கால்களிலிருந்தும் நடவாத, தொண்டையிருந்தும் சத்தமிடாத காரியங்களை நம்புகிறீர்களே என்கிற கருத்தை பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு புரியும்படியாய் பேசுகிறார். ஏசாயா 40:18-26 சொல்லப்பட்டவைகளும் பவுலுடைய சத்தியத்தோடு கூட இணைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டினால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்துகிறான். அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன், அதாவது வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்ய முடியாதவன், உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான் என்று சொல்லியெல்லாம் சொல்லிவிட்டு நம்முடைய ஆண்டவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற ஆண்டவர் என்று ஏசாயா அங்கே 26வது வசனத்தில் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 44:9-20 வரையிலும் பார்க்கும் பொழுது, ஒரு மரத்தில் அடுப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற அதாவது விறகுகளை அவன் வெட்டுகிறான், அதனால் குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அதிலே நிறைய ஒரு தணல் கிடைக்கும் பொழுது அதிலே அப்பஞ்சுடுகிறான், தெய்வங்களை உண்டு பண்ணி அந்த மரத்தினால் உண்டு பண்ணி பணிந்து கொள்ளுகிறான். இவைகளை எல்லாவற்றையும் செய்கிறான். அதாவது குளிர் காய்கிறதற்கும் அந்த மரத்தை பயன்படுத்துகிறான், அப்பம் சுடுகிறதற்கும் அந்த மரத்தை பயன்படுத்துகிறான், அங்கே விக்கிரகங்களை வணங்குகிறதற்கும் அந்த காரியங்களை பயன்படுத்துகிறான் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் அந்த வசனத்தினுடைய சாராம்சங்களை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புறஜாதிகளை அவர்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் என்று சொல்லி அவர்களுடைய வழிகளிலே ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை பிரசங்கிக்கிறான். அடுத்த நாளிலே மாலையையும் எருதையும் அங்கே காணிக்கையாக்க வந்தவர்கள் அவர்கள் கல்லெறிந்து பவுலை அவன் மரித்து போனான் என்று நினைத்து பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துகிறதற்காக மீண்டுமாக அவன் எழுந்து மிகுந்த வேதனையோடு கூட பட்டணத்திற்குள்ளாக கடந்து சென்று அவர்களுக்கு அருமையான சத்தியத்தை சொல்லுகிறான். அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 16:33 ஆண்டவர் சொன்னாரே, அதனுடைய சாராம்சத்தை சொல்லுகிறான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன என் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் சாராம்சமாக கொண்டு நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்கிற காரியத்தை சொல்லி மூப்பர்களை ஏற்படுத்தி விட்டு அங்கிருந்து பிசிதியா, பம்பிலியா, பெருகே வந்து அத்தாலியா பட்டணத்தில் இருந்து கப்பல் ஏறி அவர்கள் நேரே தங்களுடைய
அந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த அந்தியோகியாவுக்கு திரும்பி வருகிறார்கள். 2 வருடங்கள் கழித்து அங்கே வருகிறார்கள். சபைகளை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதியாருக்கு விசுவாச கதவை திறந்ததையும் அறிவித்து சீஷர்களுடனே அநேக நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். இப்படியாக பவுலினுடைய முதல் மிஷனரி பயணமானது முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.